ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா உங்கள் சகி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டுமின்றி அனைத்து நண்பர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலங்களில் நமக்கு சேலரி இல்லை, ஜாப் இல்லை. அப்படியே ஜாப் இருந்தாலும் டார்கெட் ப்ரெஷர், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடிச்சாதான் சம்பளம், அந்த மாதிரிலாம் ரொம்ப டிப்ரெஷன். இஎம்ஐ பிரச்சனை, வாடகை தர முடியலன்ற பிரச்சனை. ஸோ நிறைய ப்ராப்ளம் நமக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மன அழுத்தமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நாம மனசு வச்சா தான் நம்மளால அதுலேருந்து வெளியில ரிலீவ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அத நம்ம மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லப் போறேன். ஏன்னா இத நான் பெர்சனல் லைஃப்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இத நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இத வந்து ஒரு சில அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கு என் நண்பர்கள் வட்டாரத்துல. இல்லக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். அந்த மாதிரிலாம் ஏன் கேட்டா டிப்ரஷன். மெயின் டிப்ரெஷன். இதில வந்து நம்ம தான் கிடையாது. பப்ளிக் தான் கிடையாது. நெறைய பேரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், இல்ல பொலிட்டீஷியனா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏன்னா இந்த காலங்கள்ல வந்து இறங்கி வேலை பார்க்குறாங்க. கொரோனா காலங்கள்ல அவங்களால முடிஞ்ச ஒரு எஃபோர்ட்ட குடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஜாப்ல அப்படியே ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, டிப்ரஷன் அதிகமாகுது. அவங்க நமக்கு ஒரு கோவம் வரும். நம்மகிட்ட என்னடா இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு கோவம் வரும். அந்த கோவம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, காரணமே இல்லாம வேற ஒருத்தர்ட்ட காட்டுவோம். புரியுதுங்களா? இப்ப நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்ல. அது எப்படியாவது கிடைக்கணுன்ற அந்த டென்ஷன் ஆனது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டென்ஷன் சும்மாவே யாராவது "என்னப்பா நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்டா கூட, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த "என்ன?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுவோம். அது வந்து காரணம் அவங்களும் கிடையாது, நாமளும் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற மன அழுத்தம் தான் அது பெரிய காரணமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மன அழுத்தத்திலருந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ப தான் ரெக்கவரி ஆகணும். யாரும் நமக்கு இதுக்கு மாத்திரையோ, மருந்துகளோ ஒன்றுமே கிடையாது. இது நாம தான் நமக்குள்ளேயே நம்ம மனச சாந்திப்படுத்தி, நம்ப அதுலருந்து விடுதலை ஆகணும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லப் போறேன். முதல்ல நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு மனச போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கோ, இது எனக்கு வேணும், வேணும், வேணும்னு எது நீங்க பண்ணிட்டே இருக்கீங்களோ, தயவு செஞ்சு அது உங்க பக்கத்துல இல்லன்னா தூக்கி போட்டுருங்க. தூர போட்டுருங்க. ரொம்ப எதெல்லாம் உங்க மனச கஷ்டப்படுத்துதோ, அந்த அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா தூக்கி போட்டுருங்க. அந்த நினைவுகள்லருந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்துருங்க. அது உங்களுக்கு அந்த தடயமே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா அதுலருந்து ரிலீவ் ஆயிடுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு திரும்ப 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 அகைன் 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 அது வந்து வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரஷர் குடுக்குதோ, அப்படியே அது கம்ப்ளீட்டா மறக்கிறதுக்கு என்னமோ, அதோடைய சம்மந்தப்பட்ட எந்த ஒரு திங்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா நீங்க மறந்துருங்க. தூக்கி போட்டுருங்க. இது என்து இல்ல. இது யார்தோ. இது என்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ அது ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது என்னோட பர்சனல் லைஃப்ல நான் வந்து இந்த ட்ரை பண்ண ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். இது பார்த்தீங்கன்னா, காலையில இது ஒரு 3 விஷயம் தான் நான் சொல்லப் போறேன். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, காலையில 4:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். 4:30 டூ 5:00 ஏர்லி மார்னிங். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓப்பன் அ தட் மீன்ஸ் மொட்டை மாடி, இல்லன்னா வெளியில வாசப்படி, இந்த மாதிரி பால்கனி, இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல உட்காந்துருவேன். உட்காந்துட்டு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்ல கால நல்லா இது பண்ணிட்டு, கை இப்படி பண்ணிட்டு, சும்மா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா தியானம் பண்ணுங்க. கண்ண மூடிட்டு, உங்களுடைய இந்த பிரீத் வந்து ஒரு 10 டைம்ஸ் மூச்சு இழுத்து, இழுத்து விடுங்க. நல்ல மேலருந்து கீழருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 10 டைம்ஸ் விடுங்க. விட்டுட்டு, மேல நம்மளுடைய ஸ்கை அதாவது வானத்த பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க அத வந்து பார்த்து பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுனாலும் பரவால்ல. ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசுங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் இந்த மாரி இருக்கேன்? இதுக்கு என்ன தீர்வு? அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம தானே சொல்லப் போறோம். நம்ம பிரச்சனைய நாம சொன்னா எப்படி தெரியும்? சொல்லுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா உங்க மைண்ட் செட் வந்து ஃப்ரீயா இருக்கும். அந்த காலையில இருக்கிற மைண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நான் என்ன பண்ணணுங்கிறத கண் முன்னாடி நிறுத்தி, நீங்க கண்ண மூடிக்கிட்டு தியானம் பண்ணுங்க. 10 நிமிஷம். கரெக்ட்டா 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த 1/2 அன் ஹவர் நீங்க வந்து கரெக்ட்டா உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம். ஏன் அந்த டைம நான் செலக்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யுனிவர்சல் தட் மீன்ஸ் எர்த்ல வந்து குட் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வைப்ரேஷன் வந்து நம்மளுடைய பூமியில படுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணோம்னா, அந்த குட் வைப்ரேஷன் ஆனது நம்மளுடைய உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும்.
அந்த எனர்ஜியானது என்னன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள குடுக்கும். மூளை வந்து நல்ல "இத பண்ணு, நீ போய் இத பண்ணு" அப்படின்றத ஆர்டர் குடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸிங் கரெக்ட்டா வரும். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். டெஃபினட்டா சக்சஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு கண் முன்னாடி தெரிய வரும். கண்டிப்பாக தெரிய வரும். ஏன்னா இந்த டைம் ஆனது, அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைமா காலையில 4:30 டூ 5 மணி இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ் மைண்டா இருக்கும். ரொம்பவும் நல்லாருக்கும். அந்த டைம்ல நீங்க அந்த மாரி தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலுக்கு ஆரோக்கியம் கூட. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் லாஃபிங் தெரபி. சிரிப்பு. சிரிங்க. வாய விட்டு சிரிங்க. என்ன ஆனாலும் பரவால்ல. "என்னய்யா அவன் லூஸ் மாரி சிரிச்சுட்டு இருக்கான்? என்ன அந்த பொண்ணு இப்படி லூஸ் மாரி சிரிச்சுட்டு இருக்கு?" கவலையே படாதீங்க. சொல்றவங்க தாங்க லூசு. நம்ம மன அழுத்தத்த நம்ம குறைக்கணும்னா, நாம தான் சிரிச்சு நம்மள காப்பாத்திக்கணும். எவ்வளவு தோணுதோ சிரிங்க. என்ன பண்ணாலும் சிரிங்க. அப்படி "என்ன மேடம் சிரிப்பே எனக்கு வராது. நான் வந்து ரொம்ப காம் டைப்." அப்படிலாம் சில பேர் இருக்காங்க. அந்த மாரிலாம் கிடையவே கிடையாதுங்க. சிரிக்காத ஒரு மனுஷங்களே இந்த உலகத்துல கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு சிரிப்பு சேனல்ஸ் பாருங்க. அப்படியே இல்லையா, சோசியல் மீடியால இருக்கவே இருக்குங்க மீம்ஸ் போட்டா யாருக்குமே சிரிப்பு வந்துரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மைண்ட டைவர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் கிட்ட பேசுங்க. பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்க. இது உங்களுக்கான வாழ்க்கை. உங்களுக்கான ஒரு வாழ்க்கைய நீங்க தான் வாழணும். நம்ம மத்தவங்களுக்காக வாழ்ந்து நம்ம டிப்ரஷன் ஆவறது வேண்டாம். நமக்கான வாழ்க்கைய நாம வாழ்வோம். ஓகேங்களா? ஸோ, அதனால நல்ல ஜாலியா இருங்க. ஜோஷியா இருங்க. டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க. உங்களுக்கு என்னலாம் புடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. மன அழுத்தம் குறையும். சரிங்களா? ஸோ, இந்த 2 விஷயம். இது 3வது விஷயம் இப்ப நான் சொல்லப் போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தூக்கம். ஸ்லீப்பிங். இது வந்து எல்லா மனுஷங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, எல்லா விஷயங்களும் தூக்கத்துல தான் போகும்ன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கம் சில பேருக்கு இல்லவே இல்ல. இன்ஃபாக்ட் எனக்கு கூட அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ நானும் இத ட்ரை பண்ணதுனால, எனக்கு இப்ப கொஞ்சம் நல்லா ரிலாக்சேஷனா ஃபீல் பண்றேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நான் நல்லாவே இருக்கேன் இப்ப. ஏன்னா தூக்கம் இல்லாம இந்த டிப்ரஷனால நானும் கொஞ்ச நாள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கேன். அதுலருந்து நான் தான் வெளில வரணும்னு நெனச்சதுனால, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த 3வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. பாருங்க, சூடான பால். சூடான பால். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது சுக்கு பவுடர் சொல்லுவோம் இல்லையா? சுக்கு பவுடர். அந்த பவுடர். சுக்கு பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது போதும். இங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கசகசா தெரியுங்களா? கசகசா. கசகசாவ நல்லா வறுத்துட்டு, நல்லா பொன்னிறமா வறுத்துருங்க. அது ஒயிட் கலர்ல பொரிஞ்சு வரும். அத பொரிஞ்சு வந்ததும் பவுடர் ஆக்கிடுங்க. மிக்ஸியில போட்டு பவுடர் ஆக்கினா இந்த மாரி பவுடர் ஆயிடும். ஸோ, இந்த பவுடர இது எவ்வளோ வேணாலும் போடலாம். ஆனா, நம்ம 1 ஸ்பூன் போட்டாலே போதுமானது. ஓகேங்களா? நான் 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா எத நீங்க யூஸ் பண்ணாலும் பனங்கல்கண்டு தான் நைட்ல யூஸ் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க பால்ல கலக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, நைட்ல நீங்க சாப்பிடும்போது பனங்கல்கண்டு. அதுவும் மெயினா இதுக்கு நீங்க சாப்பிடும்போது பனங்கல்கண்டு தான் சாப்பிடணும். நான் தித்திப்பு நெறைய சாப்பிட மாட்டேன். அதனால நான் கம்மியா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ, இது அப்படியே நல்லா சூடா இருக்கு. அப்படியே கலந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இத குடிச்சிருங்க. விவர்ஸ் சாரி, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இத சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பனானா டெய்லி 1 சாப்பிட பழகுங்க. ஒரே ஒரு பனானா சாப்பிட்டா கூட போதும். இது தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மில்க்க சாப்பிட்டுருங்க. இது வந்து ஒண்ணுமே இல்ல. சுக்கு, கசகசா பவுடர் அண்ட் பனங்கல்கண்டு. இது 3மே ரொம்பவும் ஹெல்த் தான். ஓகேங்களா? இத சாப்பிட்டுட்டு நீங்க தூங்குங்க. நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். ஸோ, அந்த தூக்கத்துக்குலேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் ஆயிடும். திரும்பவும் காலையில நீங்க இந்த மாரி மெடிடேஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா கம்ப்ளீட்டா இந்த மன அழுத்தத்திலருந்து சுத்தமா வெளியில வந்துருவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ப நீங்க என்னவா மாத்தணும், என்னவா இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெய்ட்டான ஒரு ஆங்கிள், ஸ்ட்ரெய்ட்டான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிரெயின் சொல்றது அப்ப கரெக்ட்டா இருக்கும். இப்ப எடுக்கிற முடிவுகள் எதுவுமே சரியா இருக்காது. நீங்க இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மன அழுத்தத்திலருந்து சீக்கிரமாவே நீங்க வெளியில வந்துரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.